लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानदृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருகருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2608வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல் என்கிற பிரபந்தத்தை இன்றையிலிருந்து 27 நாட்களுக்கு அனுபவிக்க இருக்கிறோம். சிறிய திருமடல் போல இது பெரிய திருமடல். சிறிய திருமடல் 185 வரிகளாலான கலிவெண்பா. இது 297 வரிகளை கொண்ட கலிவெண்பா. ஒரே பாசுரமாக தொகுக்க வேண்டியிருந்தாலும் பிரபந்தக்காரர்கள் இதை மாற்றி தொகுத்திருக்கிறார்கள். நாமும் 27 நாட்களிலே இந்த பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம். மடல் ஊறுதல் என்பது ஒரு ஆணானவன் தனக்கு தான் விரும்பிய தலைவியை அடைய முடியாமல் போகிற போது சமுதாய சூழ்நிலைகளின் காரணமாக அவள் பிரிதோர் குலத்தில் பிறந்திருந்தோ பணக்காரியாக இருந்தோ அல்லது அவள் தாழ்ந்திருந்து இவன் உயர்ந்திருந்தோ சமுதாயம் தடுத்தால் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட பரவாயில்லை, நான் அவளை அடைந்தே தீருவேன் என்று பனை ஓலையால் குதிரை ஒன்றை செய்து கொண்டு அதிலே தன் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை அவளை அடைந்தே தீருவேன் என்று அடைவதற்காக எடுக்கிற முயற்சி தான் மடல் ஊறுதல் அல்லது மடல் ஏறுதல் என்று பெயர். சங்ககால இலக்கியத்திலே இது ஆண்களுக்கு உரித்ததாக இருந்தது. ஆனால் பெரியாழ்வார் இது மாறுபட்டு பெண்களும் மடல் ஊறலாம் மடல் ஏறலாம் என்று சொல்லுகிறார். அந்த வகையிலே தான் பரகால நாயகியாக இருந்து பெருமாளை பிரிந்ததனால் ஏற்பட்ட துக்கத்தின் காரணமாக தான் மடல் ஏறப் போவதாக முதலிலே சிறிய திருமடலை பாடியவர் அதே பாவத்தோடு அதை விட விளக்கமாக இந்த பெரிய திருமடலிலே 297 வரிகளால் பெருமாளை பற்றி நான் குறை சொல்லப் போகிறேன் என்று தைரியமாக பேசுகிற பாசுரங்களை பார்க்க இருக்கிறோம். திருவேங்கடம் முதல் வடமுதிரை வரை இருக்கிற பெருமாள்களை பற்றியெல்லாம் பேசி அவனுக்கு 1000 பேர் உண்டு, அந்த 1000 பேரில் அவன் நல்லவன் என்றெல்லாம் சொல்கிறீர்களே, நான் பெரிய ராஜவீதியில் நின்று கொண்டு சொல்லுவேன் அவன் எனக்கு துரோகம் செய்தான் என்று சொல்லுவேன் என்றெல்லாம் பாடினாள். இப்பொழுது என்ன பண்ண போகிறாள் என்றால் திருநறையூர் தொடங்கி மணிமாட கோயில் வரை திருநறையூர் மணிமான கோயில் வரைக்கும் இருக்கிற பெருமாள்களை எல்லாம் நான் பார்க்க போகிறேன். அவர்களை பற்றியெல்லாம் நான் உண்மையை எடுத்து சொல்லப் போகிறேன், என்னோட மனக்குறைகளை எடுத்து சொல்லப் போகிறேன் என்று சொல்லுமா போலே அமைந்துள்ள பாசுர வரிகளை பார்க்க இருக்கிறோம். முதலிலே 297 வரிகளை கொண்ட இந்த கலிவெண்பாவை முதல் 6 வரிகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் பெரிய திருமடலுக்காகவே தனியன் பிள்ளை திருநறையூர் அரையர் அருள் செய்தது. இந்த தனியன் எப்படி சிறிய திருமடலுக்கு ஒரு தனியன் செய்து கொடுத்தாரோ அதே போல இதற்கும் ஒரு தனியன் இருக்கிறது. அந்த தனியனை முதலிலே சேவிக்கலாம். பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலகில் எந்நிலைமை கண்டு இறங்காரே ஆமாகில் மண்ணு மடல் ஊருவன் வந்து. திருநறையூரிலே இருக்கக்கூடிய பெருமாள் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அவனை பற்றி நான் கண்டபடி பேசுவேன் என்று சொல்லுகிற தனியன் இது. பெரிய திருமடலுடைய தனியன் பெருமாளுடைய பக்தி விசேஷத்தினால் பெருமாள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்கிற பரகால நாயகனுடைய மற்றொரு புலம்பல் இது. முதல் 6 வரிகளை இன்றைக்கு பார்க்கலாம். இது பெரிய திருமடலுடைய முதல் நாள் பாசுர பதிவேற்றம். மன்னிய பல் பொறிசேர் ஆயிரவாய் வாழ் அரவின் சென்னி மணி குடிமி தெய்வச் சுடர் நடுவுள் மன்னி அந்நாகத்து அணைமேல் ஓர் மாமலை போல் மின்னும் மணிமகர குண்டலங்கள் வில்வீச துண்ணிய தாரகையின் பேர்வழி சேர் ஆகாசம் என்னும் விதானத்தின் கீழால். ஆகாசம் என்கிற பெரிய பந்தலின் கீழ் இருக்கக்கூடியவன் வன்னிய என்று ஆரம்பிக்கிறார். வன்னிய என்றால் வாழ்க என்று வாழ்த்துகிறார் எடுத்தவுடனே. பல வகையான புள்ளிகளையும் ரேகைகளையும் உடைய 1000 படங்களை கொண்ட ஒளி பொருந்திய ஆதிசேஷன் மீது படுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய காதிலே இருக்கக்கூடிய மகரம் என்றால் முதலை போன்ற வடிவிலே உள்ள குண்டலத்தில் இருக்கக்கூடிய ரத்தனங்களும் மாணிக்கங்களும் வைரங்களும் ஒளி வீசுகிறது.
அது ஒளி வீசுவது எப்படி இருக்கிறது என்றால் நட்சத்திரங்கள் ஒளி வீசுவது போல் இருக்கிறது. அந்த நாகப்பாம்பின் மீது பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் மலை போல் இருக்கிறார். அப்படி மலை போல் உருவத்தோடு படுத்து கிடக்கிற அந்த பெருமாளுடைய காதுகளில் இருக்கக்கூடிய மகர குண்டலங்களில் இருந்து வீசக்கூடிய ஒளியானது நட்சத்திர கூட்டங்களின் அளவில் நிலா இருந்தால் எப்படி ஒரு நிலா இருக்கும்பொழுது சுற்றி நட்சத்திர கூட்டங்கள் இருப்பது போல மின்னுகிற நிலாவாக பெருமாள் இருக்கிறான். அவனுடைய மகர குண்டலமானது எம்பெருமானது திருமேனினால் வந்த இருட்டைக்கு வெளிச்சம் தருவது போல இருக்கிறதாம். கருப்பாக இருக்கிற மேனிக்கு வெளிச்சம் தருப்பது போல ஒளியை தருகிறது என்று பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம். மன்னி என்ற சொல்லுக்கு பொருந்தல், பொருந்து என்று பொதுவாக விளக்கம் உண்டு. ஆனால் இங்கே பெரியவாச்சான் பிள்ளை ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். வில்லால் அடித்தாலும் எழுப்ப ஒண்ணாதபடி படுத்து கிடக்கிறாராம் பெருமாள். மெய்மருந்து அழுந்தி என்று சொல்கிறார். ஒருவன் வில்லால் வந்து அடித்தால் கூட எழுந்துக்க முடியாத அளவுக்கு யோக நித்திரையில் இருக்கக்கூடிய பெருமாள் 1000 தலை நாகத்தின் மீது இருக்கிறார். அந்த 1000 தலைகளிலும் வரி வரியாக இருக்கக்கூடிய நாகத்தினுடைய தலை மீது இருக்கிற ஒளியானது ரேகை, அது மேல் இருக்கிற புள்ளியும் ரேகைகளும் பார்க்கிற போது ஏதோ நட்சத்திர கூட்டங்கள் இருப்பது போலவும், பெருமாளுடைய காது மீது இருக்கிற மகர குண்டலமானது ஒளி வீசுவது என்பது இருட்டாக கருப்பாக இருக்கிற பெருமாள் மீது ஒளி வீசுகிற போது சந்திரனுக்கு சந்திரனை சுற்றி இருக்கிற நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசி கொண்டிருக்கிறது என்று திருநறையூர் பெருமாளை பற்றி பாடுகிற முதல் 6 வரிகள் இந்த ஆகாசத்தின் கீழ் இருக்கக்கூடிய பெருமாளை வாழ்த்துவிட்டு ஆரம்பித்த 6 வரிகள் இவை. மீண்டும் அந்த 6 வரிகளை சேவிப்போம். மன்னிய பல்பொறி சேர் ஆயிரவாய் வாழறவின் சென்னி மணிக்குடினி தெய்வச்சுடர் நடுவுள் மன்னி அந்நாகத்து அணைமேல் ஓர் மாமலை போல் மின்னும் மணிமகர குண்டலங்கள் வில்வீச துண்ணிய தாரகையின் பேர்வொளி சேர் ஆகாசம் என்னும் விதானத்தின் கீழால் என்ற 6 வரிகள். நாளை அடுத்த வரிகளை பார்க்க இருக்கலாம். இதற்கு 2 தனிப்பாடல்கள் இருக்கிறது. அந்த 2 தனிப்பாடல்களையும் சேவிக்க வேண்டும் என்பது சம்பிரதாயம். திருமடல் சேவித்தவுடனே சேவிக்க வேண்டியது. அந்த 2 தனியனை இப்போது பார்க்கலாம். என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன் அருளும் ஆகமும் தாரானேல் பிள்ளை போய் ஒன்றுரை நீர்வேலி உலகறிய ஊர்வன் நான் வண்டு அறை பூம்பெண்ணை மடல் என்பது 1. 2வது, மண்ணில் பொடி பூசி வண்டிரைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையூர் நின்றபிரான் தேர்போகும் வீதி பொருளும் அறையாய் செல்வம் பொழிந்து என்று திருநறையூர் பெருமாளை பற்றியும் திருநறையூரிலிருந்து மணிமாடக்கூடம் என்று அழைக்கக்கூடிய பெருமாள் பற்றியெல்லாம் இங்கே பேசப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிற மடல் ஏறப்போகிறேன், மடல் ஊறப்போகிறேன் என்று சொன்ன விண்ணகரம் தொடங்கி திருநறையூர் பெருமாள் வரைக்கும் பேச இருக்கிற பாசங்களை பார்க்க இருக்கிறோம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமேந்த சகலம்பர ஸ்ரீம நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உள்ளது துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தாயை தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அற்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.